சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே அறிவை வைத்தானே இறைவன் அடிமை செய்தானே அடிமை செய்தான் புதிய பாதை சுத்தி போன கல்யாண பூசிகளை நான் தர்பூசி சத்திய போட்டுக்கிறேன் பாதி வர கொட்டும் பொத்து உள்ள போட்டு சொன்னா இல்லையா நீ எட்டு வச்ச சொன்னீங்க கல்யாண பூச்சிருக்காங்க நான் தர்பூசி சவ இருக்க பழமாக்கிட்டு போகுது நாட்டு தர்பூசி எப்படிதான் மறப்பது மறக்கவே முடியவில்லை மனவேதனை அதிகமாக சாவுக்கு போய்க்கிறீங்களா இல்லையாடியா சாவு வீட்டுல இருந்தா கொடுத்தா போய் குளிச்சுட்டு துணிக்கு நீ மாத்தின்னு வர மாட்டேன் சேர்த்து முன்னே நினைச்சிருந்தாக்கா நம்ம எப்படி போய்க்கிறேன் ஐயோ நீ அழகாக்குறம் போலிக்கு எத்தனையாம பொறாம என்ன அழகாக்குற தெரியுமா அந்த வேலை சாவா அப்பவே எடுத்து கழிச்சிட்டு மீதி வேலையை பார்க்கணும் அதான் அதே நினைச்சு கிடப்பாங்க நம்மளை பத்தி பேசலாம் தூக்கம் ஆமா மனவேதனை அதிகமா இருக்குது ஆமா மனைவி நடக்கும்போது எதுக்கு உங்களுக்கு மனவேதனை நாளைக்கு பின் தாழ்வு சொல்லுவாங்க ஆமாங்க உங்க அப்பா அம்மா நான் இருந்து பாத்துக்கிறேன் கொண்டாட்டு நான் இருக்கிறேன் ஏன் பயப்படுறீங்க அதனால மறக்க முடியுமா நான் மறக்கிறேன் என்னதான் சொல்ல நான் இங்கதான் சும்மா போட்டி அமைக்கணுக்கிறேன் என்னதான் சொல்ல போற சொல்ல எப்படி இந்த நேரத்திலயா இப்படி தாய் தந்தை இறந்து விட்டார்கள் இந்த நேரத்தில் சந்தோஷம் ஒரு கேடா எனக்கு ஐயோ வீட்டுக்கு வர வராங்க எங்க அண்ணன் வந்துட்டாரு ஒரு மூத்தாருக்கு அறுவுக்கு அண்ணா தம்பி வாங்கண்ணா வாங்கண்ணா நீங்கள் இருவருமே என்னை முதலில் மன்னிக்கிறீங்க கணவன் மனைவி என்றால் நான் சொல்லாமல் வந்தது யாருண்ணா நீங்க தானே வந்தீங்க சும்மா இருங்கண்ணா தவறுதான் அதை விடுங்கண்ணா சிவன் பூஜையில கலந்து யாரை பார்த்துன்னு சொல்றேன் ஊடு தண்டை போடுங்க நாய் நோய் தண்டி அடிப்பு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நீ கொடுத்து வைத்து மரடா முறைக்கேற்ற மனைவி ஆமா பரவாயில்லை சந்தோஷமாக இருக்குது பார்க்கும் அடக்கமானோ நல்லது அன்பானவோ அறிவுள்ளவோ அதுதானே தெரிகிறது ஆமா சரி உங்கள் இருவரையும் பார்த்து விட்டேன் என்னம்மா வணக்கம் மாமா அடிபணி நாடா தம்பி ஆமா உனக்கு கொஞ்சம் கிட்ட வாடி முக்கியமான பாகமே கீழே அதான் ஆமாங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டா போதும் பாயிண்ட் பூச்சி பேசுவோம் பார்த்தாயடா தம்பி அடக்கம் வந்தார் பெண் இவரளவா உனக்கு மனைவி அதெல்லாம் விடுங்கண்ணா சரி பரவாயில்லை அடுத்த முகமுடி என்ன சாப்பிடுறீங்க இல்ல என்ன துரும்ப எரிச்சிருக்கீங்க போல அம்மா செய்வது வேலைம்மா நிக்க நேரம் இல்ல சரி ஆடு சாக்கி விட்டுமா கோழி அடிச்சு குருமா பண்ணிட்டுமா நண்டு வரலும் முட்டை வரலும் மீன் வருவேன் என்ன வேணும் உங்களுக்கு எதா பொரியல் பண்ணவா குஞ்சு வச்சு வை நல்லா இருக்கும் கோழி கொஞ்சி சூப் வச்சா நல்லா இருக்கும் அண்ணா சொன்னாலே ஆமா எல்லாமே செய்துட்டு தான் வருவாரு அப்படியா ஆமா பரவாயில்லடா செய்யல அவளை கேட்கிறாடா இவ்வளவு பெரிய விஷயம் ஆசை இருக்குத்தானே செய்யலாம் கொஞ்சம் எடுத்து தண்ணீரை ஊத்தி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் போட்டு எண்ணெய் வச்சு கடுகு போட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டு மறுபடியும் அதுல ஒரு கறிவேப்பிலை கொத்து போட்டு ஒரு தாளிச்சு ஐயோ வேண்டாமா புளிச்ச மோர் நல்லா இருக்கும் ஏற்கனவே முடியலம்மா பேச முடியல வேண்டாமா பேச முடியல ஏற்கனவே எதமா இருக்கும் வேண்டாமா சொன்னா கேளு ராஜா போமா சரி பால் குடிக்கிறியா குடுமா பால் குடு
நான் அதெல்லாம் சாப்பிடுறது இல்லம்மா. அவன் சாப்பிடுறதே இல்ல. பால் குடிக்க மாட்டேன். சாப்பிடுறது இல்லம்மா. நான் என் தம்பிகிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். நீ கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறியா? சரி. ஓய்வு எடுவாமா. என்ன மாமா? ஓடி. ஏன்? ஏற்பாடு செய். டேய், மூத்தர் வந்து பேசுங்க. ஏய், சொல்றப்ப ஏற்பாடு செய். போடி. சொல்லுங்க எப்படி? கைவாதுக்கு இருக்குது, வீட்டு வேலை எவ்வளவு? வா. நான் ஒரு ஆளை change வரேன். அப்படியே நம்ம பேசி. 10 பேர் துணி நான் தூசி அதுக்கு அப்புறம் பேசுறா இரு. அந்த பொருள் இங்கே கிடக்கட்டும். மாமா, என்னம்மா? நான் போறேன். எங்கம்மா? கூப்பிட்டு பார்த்தா வேற மாதிரி மாவனை பாத்தியா? மாவனை பாரு. சின்ன பெண்ணு. டேய், குடும்பத்துல. டேய், விட்டுடா. சரி, அதெல்லாம் விடுங்கடா. தம்பி, முகமுடி கிடைத்தானா இல்லையா? உங்கள் அனைவரையும் பார்த்து விட்டேன். சந்தோஷமாகி விட்டது. முகமணி கிடைக்கவே இல்லை. அப்படியா? இந்த விஷயத்தை தந்தை இடத்துல சொல்லி ஆலோசனை கேட்கலாம் என்று நான் ஓடி வந்தேன். ஆனா எங்கே தந்தை தாய் காரணம்? அண்ணா, நான் எப்படி என்ன உரைக்க போகிறேன்? என்னப்பா? நம்முடைய தந்தை தாய் இருவருமே இருந்து விட்டார்கள். இறந்து விட்டார்களா? உண்மைதான். அப்பா! நம்முடைய தெய்வங்கள் இருவருமே இறந்து விட்டார், போய்விட்டார்கள். நான் இறுதியாக சரிவர கூட பார்க்காமல் போய்விட்டேனே தம்பி. தாயின் தந்தையின் முகத்தை நான் வருவதற்குள்ளாக இருவருமே இறைவனோடு சேர்ந்து விட்டார்களா தம்பி? தம்பி, நான் செல்லும்போது இருவரும் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆமா. எப்படி இருந்தார்கள்? எப்படி இருந்தார்கள்? இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் யார்? சத்யா. சத்யாவா? ஆமா. என்ன சொல்கிறாய்? நம்முடைய தந்தைக்கு விஷப்பாலை கொடுத்து கொண்டு விட்டார் அண்ணா. தம்பி, இதை ஒருபோதும் என்னால் ஏற்கவே முடியாது. அண்ணா, சத்யா ஒரு நல்லவள். நல்லவளா? அவள் ஏன் எப்படி செய்ய போகிறாள்? அதானே விஷப்பாலை கொடுத்தார். தம்பி, ஏன் செய்தால், எதற்காக செய்தால் தெரியுமா? அவள் ஆதரித்தா தந்தை இதற்காக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய போகிறாள். ஏன் செய்தான்? ஏன் செய்தான்? இன்னும் திருமணமே நடக்கவில்லை, கருவுற்றிருக்கிறார். இது தந்தைக்கு தெரிந்தது. இதை மறைக்க வேண்டும் என்று விஷப்பாலை கொடுத்து கொண்டு விட்டார் அண்ணா அந்த கொடியவள். இல்லை தம்பி, எந்த கம்பெனி கொடுத்தானோ புள்ளி? ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் தெரியுமா? நான் இல்லாத நேரத்தில் அரண்மனையில் ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த சூழ்ச்சியின் காரணத்தினால் தான் சத்யா ஒரு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறாள் இந்த நீதிமன்றத்தில். அண்ணா, விடமாட்டேன், புறப்படுகிறேன். சத்யாவை கொண்டு வருகிறேன். நீதி கேட்டவருக்கு மறுவாழ்வு கொடுக்கிறேன். அண்ணா, மகனாங்க எங்க போறீங்க? சத்யாவை கொண்டு வருகிறேன். அது எப்படி பார்க்க முடியும்? ஏன் முடியும்? ஆமா, அவளுக்காக இப்படி பெருத்து பேசுகிறார். சத்யா யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரி. எங்கிருந்தா வந்தவள். அவளுக்காக நீ ஏன் பெருத்து பேசுற? டேய், நீதியை கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காக நான் சொல்கிறேன். அப்படியா? ஆமா. இப்பேற்பட்ட கொடிவளை நான் விட்டு வைப்பேனா? நாட்டு விட்டே விரட்டி விட்டு. நாட்டை விட்டு விரட்டு விட்டாயா? ஆமா. அட சதிகார பாவி! ஏன்னா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பெண்ணடா. அவளா அப்பாவி? அந்த அப்பாவை நாட்டு விட்டு நாடு கடத்தி விட்டு சதிகார பாவிகளே! யாரு? விடமாட்டேன், விடமாட்டேன். சதி செய்தது அவதானா? நீதியும் நேர்மையும் இல்லாத இந்த நாட்டில் ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன். எங்கு சென்றாலும் அங்கே சென்று விடுகிறேன். அண்ணா, 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 ஏய், அண்ணா, ஏன் தெரியுமா? ஏன்? நம்முடைய தந்தை இருந்து விட்டார். ஆமா. இனிமேல் இந்த நாட்டுக்கு மன்னன் யார்? யார்? நீங்கள் தான் மன்னன். யார்? நானா அண்ணன்? அமர்கள் அண்ணா, சிம்மாதன். சே, நாடா நாடு யாருக்கு வேண்டுமடா இந்த நாடு? நீதியும் நேர்மையும் இல்லாத பொய்யார இந்த உலகத்தில் மணிமுடி சுட்டி நான் ஆழ்வதா? வெட்கம், வேதனை எனக்கு தேவையில்லை. நான் அண்ணா, போகாதீங்க. அண்ணா, போகாதீங்க. அண்ணா, தந்தையும் ஆண்டு விட்டார். என்னுடைய அண்ணனும் சென்று விட்டார். என்னதான் செய்வது? எங்க குடும்பம் நல்லா தானே இருந்தா இப்போ? என்னாச்சு? ஏய், 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 என்னடியே? உடையுதா? ஏய், ஏன்டா செவுத்தோர உக்காந்து? நான் ஒப்புந்து நிக்கிறது ராஜே. செவுத்தோர மூலமணி 1000 ரூபாய்க்கு ஏய், எட்டு வா. கை கால் எல்லாம் குறையுதுங்க. முடியுதா? தூக்கம் தூக்கமா வருது. தூக்கம் வருதா? சாப்பிட்டா உடனே வந்துடுது. என்னது வருது சாப்பிட்டா? வாமிட். ஏன் வாந்தி வருது? பாதி வருதுன்னா ஆ? எதுக்குதான் வந்து வாந்தி? ஒரு ஆம்பளத்தை கூட உனக்கு தெரியலையா? என்ன தெரியல? சொன்னாலும் தெரியும். போய் வாங்க. ஓ, அப்படியா? நானும் கூட முயற்சிக்கிறேன். ஏய், அது போய் ஏரியில முழுவிடா. ஏய், ஏய், அது காரணம் யாரு? அது தூங்குறானே, தேடி அதை ஆபரு. தூக்கத்துல என்ன பண்ணிட்டாங்க நம்மள? மலர் பெரிய பேர் வச்சு வைக்க போறீங்க. மாமா சரி வாய். என்னங்க? நான் 3 மாதம் முழுகாம இருக்கிறேன். ஏய், ஆகினால என்னால வேலை எதுவும் செய்ய முடியல. டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி இருக்கிறாரு. இதானே? ஆமா, வேலைக்கார ரெடி பண்ணுங்க. இதானே? ஆமா. ஏய், எங்க வாடிங்க? போயிட்டு வேலைக்காரே தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. ஏய், அங்கே உட்காரு.
ஏன் அங்கேயே உட்கார சொல்ற? ஏன் போய் வேலை கறிட்டு வரணும்? பணம் இருக்குது. என்னடி முன்னாடி வேலை செய்ய முடியல வேலைக்காரியும் வேணான்ற யாத்தம் செய்யுது ஏங்க எதுக்குங்க? என்ன தலையாத்தான் நான் ஊர்ல இருக்கிறவங்களாம் வந்துங்க. என்ன சத்திர மாதிரி அவங்களுக்கு வச்சு கொடுறதுக்கு. என்ன யாரு ஆளு? ஏன் துண்ணு தண்டத்துக்கு ஒரு திக்கல அவளை செய்ய சொல்றேன். யார் அது? ஏன் உன் தங்கச்சி? ஏந்திரு மட்டும் ஏந்திரு. என்ன சொல்லு? என் தங்கச்சி யாரு? எப்பேற்பட்ட ஒரே ஒரு தங்கச்சி சிறப்பா வளர்ந்து வர்றா. எந்த வேலையுமே செய்து பழக்கல என் தங்கச்சிக்கு. என் தங்கச்சி வேலை செய்தா? அப்போ அவன் செய்ய மாட்டான். ஏந்திரி பதில் சொல்லு. செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். செய்ய மாட்டான். அவதான் முக்கியம். ஆமா நான் முக்கியம் இல்ல. ஏந்திரி ஓடி. நீ செத்துட்டா உன் தங்கச்சி அத்தையா இருப்பா. ஓடி தெரியா? நான் போறேன். ஓடி ஓடி. நான் வாய மாட்டேன். ஊரு சிச்சு ஏய் ஜெயமாரணி. ஏய் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் வாடி. வர முடியாது. ஏய் வாடி எனக்கு தேவை நீ தாண்டி. உன் தங்கச்சி அவரு குடும்ப மாட்டேன். அதெல்லாம் வேணாம் வா. அந்த பையன் இருக்கடா. நீ தான் எனக்கு தேவை வாடி. அவன் எங்க போயிட்டான் இட்டா சொல்லு. என்ன மாதிரி குடும்ப ஒரு தேவன ஊருக்கு. இட்டா சொல்லி அனுப்புனா அவன் எங்க போறான்? உலகமே ஓஹோ. ஏய் நடந்து வா வேகமா. என் குடும்பல கால வச்சுனால கல பாரு. ஏய் அவனோட ஏணி பேச்சு வாடி. நடந்து வா வேகமா. அந்த பயரோட கத்தில போறது கொண்டாடிட்டு தான் வாங்கிட்டு ஆகணும். ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் அதுக்காக போறியே. வா பாப்கார்ன் சாப்பிடுங்க நல்லா இருக்கும். நீ இல்லனா நான் இருக்கவே முடியாது. அப்படியா? ஆமா. என்னங்க? நான் உங்க தங்கச்சி வேலை செய்ய சொல்றது ஒரு கோவம் வந்துடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் அவளை வேலை செய்ய சொல்றேன் தெரியுமா? தெரியும். அப்பா அத்தா இல்லாத நேரத்துல தெரியும். வயசு பொண்ணு இருக்கிறா. ஆமா. நாளைக்கு ஒருத்தர் நமக்கு பிடிச்சு கொடுக்குறோம். ஆமா. கல்யாணம் பண்ணி கொடுக்குறோங்க. போற இடத்துல ஒரு வேலை செய்ய வேண்டாம். ஆமா. என்ன கேட்பாங்க? அப்பா அத்தா அனாதை பொண்ணு வேலை செய்யலன்னு கேட்பாங்க. உண்மைதான் அவன் சொல்றது உண்மைதான். கேட்பாங்க. நம்மள தான் திட்டுவாங்க. நம்ம அந்த சொல்லுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருக்கிற வேலை எல்லாத்தையும் தரவா கத்துக்கணும்னா புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடத்துல அவன் பாசிக்கலாம். நீ உட்காரு. வர சொல்லு. உட்காரு. டேய் கூப்பிடுறாவல. நான் இதுச்சே அண்ணா போடா. என்னண்ணா? பாப்பா உன்னதான் எதிர்பார்த்தேன். என்னன்னா என் தங்கச்சி நாட்டுக்கு இளவரசி. ஆமா. இத்தனை காலமா எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்ல. ஆனா விடலி இன்னைக்குதான். ஆமாமா சொன்னா கூட எங்க செய்ய போற நீ? சின்ன பொண்ணு சொல்லணுமா? ஒரே ஒரு தங்கச்சி. சரிண்ணா. என்னவா பண்றது? சரிண்ணா. யார் அது? நீ அண்ணியா மதனினா? உனக்கு அண்ணி. அவளுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு கேட்டியா? என்னன்னு கேளுமா. அம்மா துக்கத்துல இருந்துட்டு அண்ணி பண்றது. அண்ணி உங்களுக்கு என்ன அண்ணி என்ன இப்படி இருக்கிறாங்க? வாமா டைம் ஆயிடுச்சு 4 மணி. புடவை போடுறலாம் போடலாம். புடவை போடுறலாம் போடுங்க. அம்மா என்னால முடிஞ்சு 20 ரூபா கூட முடியும். இதுமா துட்டு எத்தனை கூட வரலாம் கூட வரலாம் போட போடுறோம் போடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி அறக்கப்படும். தாலி அறுக்க போறியா? நான் செத்தா தாண்டா தாலி அறுப்பாவா? அவளுக்கு தான் அறிவு இல்லை. தாலி அறப்படுறாங்க. சரி முக்காட்ட அவங்களால முடியல படுதுன்னா ஏண்டா எங்க அன்னைக்கு என்னடா ஆச்சு? அவனே கேக்குற. அவளுக்கு பீசல் காசல் அடிப்பு. பீஸ்ல காசுல. ஆமா. என்ன சொல்ற? வைத்தியர் என்ன கூப்பிட்டு போட்டதா? அதனால அவளுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 2 நாளைக்கு வீட்டு வேலை செய்யுமா? போங்கண்ணா எப்பவும் விளையாட்டா பேசுங்க. ஏன் எனக்கு இது வரைக்கும் கூட்டு தெரியாது பெருகு தெரியாது. எனக்கு எப்படின்னா சமைக்க தெரியாது. இப்படி கூட்ட கத்துக்குமா? இப்படியே தான் எப்ப கத்துக்கிறது? அடுப்புமே பிடிக்காது கையினா இது. இனிமே பிடிக்க கத்துக்கா. திடீர்னு வேலை செய்ய இப்படியே வச்சுதான் கை எப்பதான் அந்த கையில பிடிக்கிறது? புடிப்பா மீதி எல்லாத்தையும் கையில முடிப்பா. தொடப்பலாம் முடியுமா? அவன் புடிக்கிற ஸ்பெஷலிஸ்ட். குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டாதீங்க. எனக்கு உடம்பு நான் முடியல. அப்பவே சொல்லல அவ எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்ல. உடம்பு முடியல இருந்தாலும் பரவாயில்ல நானே செய்யறேன். ஐயோ நீ வேணா நீ செய்யாத எந்த வேலையும் இனிமே அவ தான் செய்யணும். வேணாங்க எது இருங்க. சொல்ல மாட்டேன். எதுக்குங்க அவளை கஷ்டப்படுத்துறீங்க? ஏமா வேலை செய்ய தெரியாது? தெரியாது அண்ணி. சாப்பிட தெரியுமா? அண்ணி என்ன அண்ணி சாப்பிடுறதுல சொல்லி காட்டுறீங்க? எங்க வீடு தானே இது. ஏன் வீட்டு பொண்ணு எல்லாம் மறுப்பா வச்சு கொடுறதுக்கு? கேளு. அப்படி சொல்லாதீங்க. நல்லா கேளு. அம்மா இல்ல நீ தானே செய்யணும். ஒரு வயசு பொண்ணு இருக்கிற வேலை கத்துக்கிறதா மாமியார் வீட்டு போய் நல்லா போக இருக்கும். போக கத்துக்கிற அண்ணி. ஆத்த வீட்டுல கத்துக்கிறதா போக வேணும் கத்துக்கிறேன். அவளை சொல்லி தப்பு இல்லை. ஆமா பிள்ளைங்களேம்மா நான் சொல்றது கரெக்டா மாப்பிள்ளைய பாருங்க.
வீட்டோட மாப்பிள்ளையாவா? எனக்கு எந்த வேலையும் தெரியாது. ஏன் எங்களுக்கு புள்ள குட்டி பிறக்காதா? வீட்டோட மாப்பிள்ளை பார்த்து நாங்க ஒட்டுக்கு உனக்கு காரியம் பண்ணிடுறோம். நான் சொல்றது தப்பு இருந்தா கேளுங்க, பெரியவங்க சொன்னவங்க எல்லாரும் கிடைக்கும். ஏங்க புள்ளி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். ஆமா. ராஜர் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. ஆமா. அதை திருப்பி சொல்லலாம் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு. அந்த மாதிரி 4 அடி அடிச்சா வேலை செய்ய போறான். இன்னத்துக்கு போய் அவங்ககிட்ட பேச்சு நான் பாத்துக்கிறேன். உட்காரு. ஏன் பேச்சு நடக்கும்? உட்காரு. செய்ய மாட்டேன். செய்ய போறே இல்லையா? முடியாதுண்ணா. முடியாதா? முடியாது. ஆட முடியுமா? ஆகுமா? தோன்றுமா? தோன்றுமா? பாட்டு பாடுமா? இதய வீணை தூங்கும்போது ஆட முடியுமா? சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. அறிவை வைத்தானே. வைத்த இறைவன் அடிமை செய்தானே. பாவி அடிமை செய்தா புதிய பாவி. பிரகாஷ் சுத்தி போன கல்யாண பூசிக்கிறாங்க. நான் தர்பூசி எடுத்து சத்தியம் போட்டுக்கிறேன். பாதி வர கொட்டை பொத்து உள்ள போட்டு சொன்னா இல்லையா? நீ 8 வச்சா சொன்னா கல்யாணம் பூச்சிருக்காங்க. நான் தர்பூசி சவ இருக்க பழமாக்கிட்டு போய் நாட்டு தர்பூசி வட்டமுள்ள போயிச்சா? அம்மாசி கல்யாணம் பூசிக்கா வாங்க தலை தடை கம்பெனிக்கு. வெளியே எப்படி வர்றது? என்ன பண்றது தெரியல ஒண்ணும். போய் வேலை செய்ய முடியாது. வேலைக்கு சாப்பாடு மட்டும் அட்டாங்க 2 வாயால இருக்கிற எட்டாத நீங்களா பேசல. இப்படிலாம் சொன்னது இல்ல. தங்கச்சி அடிச்சது இல்ல. யாரோ உனக்கு சொல்லி கொடுத்து கூட்டி கொடுத்தாங்க. போய் தண்ணி எடுத்த போ. பாம்பு நிப்பிங்க. உக்காரமா
எப்படியா பண்ண அண்ணா வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம் பாம்பு பயந்து அதுல அன்னகுண்டா வந்தாரா? அன்னகுண்டா வந்து இது எடுத்துக்கோத்தா. ஏய் அணக்கொண்டா ஆமா. ஒரு நேரத்துல பாம்பு கறியா நான் சாப்பிட்டு இருந்திருப்பேன். அது எத்தாந்தப்பா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். புச்சினா அவதாரம் பேரு என்ன பாய்ங்க. நான் சொல்லு ஆத்தங்கரைக்கு போயிருக்கிறான். என்னங்க போகலாம் அரண்மனைக்கு போகலாம். மெதுவா மெதுவா வா.